அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் வீட்டிலே மசாலா அரைச்சி சன்னா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நான்ஸ்டிக் மேலே 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன், ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க, ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அந்த ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க, ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ரம்பரில் ஒன்று கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சதும் 1 கப்பு நான் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. அதோடய 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டு அதோடு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டக்கடலை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும் அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டால் சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா திறக்கும் போதே அவ்வளோ தூரம் வாசனையாகவும் கம்மன்னு இருக்குங்க. ஃபைனலாக மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட்டால் சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.